ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ஸ் கிளாஸ்ல டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ ட்ரெயின் சம்ம, அப்புறம் ரெண்டு பேர் ஓடுறாங்க, அவங்க வந்து எந்த டைம்ல எப்போ வந்து ஒரே டைம்ல மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேள்விலாம் வரும்ல. அதான் நம்ம டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் மூணு ரிலேட் பண்ணி வரக்கூடிய சம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் பார்த்துருவோம். பேசிக்ஸ் ஃபார்முலா முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, வேகம். ஸ்பீட் எப்படி நீங்க மதிப்பிடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்னா, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெண்டு யூனிட் இருக்கு, கிலோமீட்டர் இருக்கு, மீட்டர் இருக்கு. ஓகேவா? டைம் வந்து ஹவர் இருக்கு. மேக்ஸிமம் கிலோமீட்டர்னு போட்டீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் வரும், மீட்டர் போட்டீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ் வரும். இதுதான். அதுக்கடுத்து டைம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஜஸ்ட் அப்படியே இந்த ஃபார்முலா தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா பண்ணலாம். டைம் இந்த பக்கம் கொண்டு போங்க, ஸ்பீட் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இப்போ இதோட யூனிட் எப்படியா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் வச்சுக்கிறீங்க, டிவைடட் பை ஸ்பீடோட யூனிட் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் கேன்சல் ஆகும், ஹவர் மேல போயிடும். ஸோ டைமோட யூனிட் வந்து ஹவர் இல்லைன்னா செகண்ட்ஸ். அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? சேம் இதே தான். டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? ஸோ இது வந்து மூணு பேசிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கன்வர்ஷன். அதாவது கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்துறது, இல்லைன்னா மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா அதை கிலோமீட்டரா மாத்துறது. அது ஒவ்வொரு சமூகம் அது வேறுபடும். அது எப்படியும் கன்வெர்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிலோமீட்டர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து நம்ம எதா மாற்றணும், மீட்டர் பெர் செகண்டா மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துருக்க விஷயம், அதாவது பெரிய விஷயம், கிலோமீட்டர் வந்து பெருசு, மீட்டருங்கிறது சின்னது. அப்ப என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க வேல்யூவை 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன் 5/18 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் மீட்டரா மாத்துங்க, எவ்வளோ? 1000 மீட்டர். கரெக்டா? ஒரு ஹவர்ல வந்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 3600 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை அடிங்க. 5 2 10, 18 2 36. இதுதான் இந்த 5/18. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது பெரிய வேல்யூ கிலோமீட்டர்ல இருந்து சின்ன வேல்யூ மீட்டர் மாத்தணும்னா மேல வந்து சின்ன வேல்யூ வரும். அதாவது 5 வந்து 18ஓட கம்பேர் பண்ணும்போது சின்ன வேல்யூ தான். ஸோ 5 மேல வரும். இப்போ இதே இது மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட் ஒரு சம்பளம் ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க. அதை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா எதுக்கு மாத்த போறோம்? சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு மாத்த போறோம். அப்போ பெரிய வேல்யூல மேல வரும். அதை வந்து இன்டூ 18/5 போடணும். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் சம்மா இருக்கட்டும், போர்ட் சம்மா இருக்கட்டும், அப்புறம் சர்க்குலர் ட்ராக், ஒரு ட்ராக்ல வந்து பசங்க ரன்னிங் ரேஸ் சொல்றாங்க, அந்த சம்மா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஸ்லயா போவோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பேசிக் சம். ஓகே, இப்போ ட்ரெயின் சம்முக்கு போகலாம். ட்ரெயின் சம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு போல் இருக்கு, அதை வந்து தாண்டி இந்த ட்ரெயின் போகுது. இப்போ வந்து ஸ்பீடை கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்கலாம், அதாவது ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு ஸ்பீட் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், அதாவது ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட், அதாவது நிலையான பொருள். ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போலையோ இல்ல ஒரு கல்லு அந்த மாதிரி எதையோ வந்து தாண்டி போகுது அப்படிங்கிறது. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? பிளாட்ஃபார்மோட லென்த் கொடுத்துருப்பாங்க, ட்ரெயினோட லென்த்துமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ட்ரெயின் வந்து இவ்வளவு ஸ்பீட்ல கிராஸ் ஆகுது, ஸோ டோட்டல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆச்சு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஓகேவா. மூணாவது ரெண்டு ட்ரெயின் அது சேம் டைரக்ஷன்ல போறதா இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரதா இருக்கலாம். ஒரு ட்ரெயின் இப்படியும் ஒரு ட்ரெயின் ஆப்போசிட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். ஓகேவா. 2 trains. Same direction. Opposite direction. ஓகேவா. எப்பயுமே வந்து இந்த மூணுலயுமே நீங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் இந்த சம் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடினா ரெண்டுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது ரெண்டையும் நீங்க கூட்டணும். ஓகேவா. d1 plus d2 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது மொத்த தூரம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல வந்து இப்ப ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. சேம் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா s1 மைனஸ் s2 அதோட ஸ்பீடு, ஆக்சுவல் ஸ்பீடு, ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ரெண்டு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி சேம் டைரக்ஷன்லயே போகுது அப்படின்னா அதோட இதுக்கு ஒரு ஸ்பீடு, இதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் per hour கொடுத்துருக்காங்கன்னா இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். சேம் டைரக்ஷன்ல மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, அங்கிட்ட இருந்து ஒரு ட்ரெயின் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்துல வருது, இங்கிட்ட இருந்து ஒரு ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா அப்ப வந்து நீங்க ஸ்பீடை வந்து பிளஸ் பண்ணணும். s1 பிளஸ் s2 இதான் வந்து இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. மற்றபடி இப்ப இந்த சம்லாம் வந்து ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து ரெண்டு டிஸ்டன்ஸையும் கூட்டணும். d1 பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸையும் ட்ரெயினோட லென்த்தையும் பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் கூட்டினீங்கன்னா தான் அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது வந்து பேசிக், இதையுமே முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைப்கான சம்மெல்லாம் பார்த்துட்டு போவோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸசைஸ். இப்போ 90 கிலோமீட்டர் per hour இத வந்து மீட்டர் per செகண்டா மாத்துங்க. என்ன பண்ணணும், கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்தணும், சின்ன வேல்யூவா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், கொடுத்திருக்க 90 5/80 நால மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா. 25 மீட்டர்ஸ் per செகண்ட். இது புரிஞ்சா அதுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலுமே கிலோமீட்டர் per hour கொடுத்து மீட்டர் per செகண்டா மாத்த சொன்னாங்கன்னா நம்ம அதை இப்படிதான் மாத்தணும். ரைட். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம்முக்கு போறோம். இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ட்ரெயின் given ஃபர்ஸ்ட் சம், அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்கன்னா 150 மீட்டர். ஓகேவா. எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் per hour. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்மோட லென்த் கொடுத்திருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, meters. ஓகேவா. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா. டு ஃபைண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான், டைம் எவ்வளவு நேரம் அந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும். பிளாட்ஃபார்மை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்குங்கிறதுதான் கேள்வி. ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து என்ன பண்ண வேண்டியது, ட்ரெயின் வந்து லென்த் வந்து எவ்வளவு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. பிளாட்ஃபார்மோட நீளம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஸ்பீடு என்ன பண்ணணும், மீட்டர் per செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 60 கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்ட் கன்வெர்ட் பண்ணுங்க. 60 இன்டு பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ மொத்தம் நம்ம சின்ன வேல்யூ தான் மேல வரும். 5/80. கரெக்டா. 166 380. அப்போ வந்து 50/3 மீட்டர் per செகண்ட். இப்போ ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ வந்து டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லயே, பிளாட்ஃபார்மும் ட்ரெயினுக்கும் லென்த் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு லென்த்தையும் நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் equal to d1 plus d2 இல்லனா அத லென்த் d1 plus இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயினோட லென்த் பிளாட்ஃபார்மோட லென்த் வச்சுக்கோங்க. இங்க ட்ரெயினோட லென்த் எவ்வளவு 150.
பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோ 250 எவ்வளோ வரும் அப்போ டோட்டலாக 400 மீட்டர்ஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர். ஸ்பீடு தெரியும், ஸ்பீடு எவ்வளோ 50/3 மீட்டர்ஸ் per செகண்ட். நான் என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 400 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு என்ன 50/3 மீட்டர்ஸ் per செகண்ட். 50/3 மீட்டர்ஸ் per செகண்ட். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணீங்க, 400 into 3/50. இது மேல போயிடுது. ஓகேவா, யூனிட் வந்து எப்படி இருக்கும், மீட்டர் இன்டு செகண்ட்ஸ் பை மீட்டர். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும். இப்போ 50 1 5 is 5 8 5 are 40 8 3 24. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ்ல இந்த ட்ரெயின் ஆனது, அதாவது 150 மீட்டர் உள்ள ட்ரெயின் ஆனது 250 மீட்டர் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மை 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் இல்லைன்னா 50 மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் பண்ணும்போது மொத்தம் 24 செகண்ட்ல அந்த பிளாட்ஃபார்மையே கடந்து தாண்டி போயிடும். ஓகேவா, இது ஒரு ஒரு வகையான சம்ம. அடுத்த பார்த்துக்கோங்க, வேணா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, வீடியோவை பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு இப்போ ட்ரெயின் செகண்ட் சம்ம. ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க 150 மீட்டர் லாங். ஸ்பீடு 90 கிலோமீட்டர் per ஹவர். ஸோ இப்போ ஸ்பீடு கொடுக்கும் போதே நீங்கள் வந்து அதை மீட்டருக்கு மாற்றிடுங்க. equal to 90 into 5/18. 118 is 18. 5 is 90 is equal to 25 meters per second. 25 மீட்டர் ஒரு வினாடிக்கு 25 மீட்டர் வந்து அது அதோட ஸ்பீடு நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன். எதுக்கு, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு டைம் டேக்கன் கொடுத்துட்டான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ். இருபது வினாடிகள். என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா length of platform. ஓகேவா, என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீடு தெரியும். ஓகேவா, ட்ரெயினோட லென்த் தெரியும். ஃபைன், டிஸ்டன்ஸோட ஃபார்முலா, தூரத்தோட ஃபார்முலா என்ன அங்க பாருங்க, ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா, ஸ்பீடு எனக்கு தெரியும் 25 meters per second. ஓகேவா, டைமும் எனக்கு தெரியும் 20 seconds into 20 14 என்ன வரும் 500 மீட்டர். ஓகேவா, இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது டிடி. இப்போ ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 150. இப்போ நான் பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸோட லென்த் ஃபார்முலா என்ன, d1 plus d2. சரிங்களா, அதாவது ட்ரெயினோட லென்த் பிளாட்ஃபார்மோட லென்த் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்ச டிடி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் 500. ட்ரெயினோட லென்த் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 150. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது d2, அதாவது பிளாட்ஃபார்ம் லென்த். இப்போ அதை எப்படி போகலாம், ஸோ d2 is equal to 500 minus 150. அப்போ எவ்வளோ 350 meters. ஸோ லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து ஆன்சர். இதுக்கு அடுத்து தேர்ட் டைப் என்ன சொன்னா, ரெண்டு ட்ரெயின் வந்து ஒரே டைரக்ஷன் டிராவல் பண்ணும், இல்லாட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர் டைரக்ஷன் டிராவல் பண்ணும். அந்த சம் எப்படி அப்படிங்கறது இப்போ பார்ப்போம். ஸோ வந்து ட்ரெயின் இதோட பேசிக் ஃபார்ம் என்ன சொல்லியிருந்தேன், சேம் டைரக்ஷன்ல ட்ரெயின், அதாவது ஒரே திசையை நோக்கி ஒரு ட்ரெயின் போகும்போது அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து 2 ட்ரெயின்ஸ் இந்த ஹெடிங்ல தான் பார்க்க போறோம்.
சேம் டைரக்ஷன்ல போகும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் சின்ன தப்பு பண்ணாலும் இது மொத்தமா தப்பாயிரும். ஒரே திசை நோக்கி ஒரு ட்ரெயின் டிராவல் ஆக போகும்போது ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருப்பாங்களா? அப்ப நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா S1 மைனஸ் S2. இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல, எதிரெதிர் டைரக்ஷன்ல, அது ஒரு ட்ராக் லைன் இது ஒரு ட்ராக் லைன் போகும்போது ரெண்டோட ஸ்பீடும் ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா S1 பிளஸ் S2. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ள போகலாம். தேர்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின், ரெண்டு ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 100 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின், செகண்ட் ட்ரெயின், அதோட லென்த் 80 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து டிராவல் பண்ணுது. ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்ப இதே இதை வச்சுக்கிட்டு ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதை நம்ம ரெண்டு இந்த ஒரே இதுலயே நம்ம சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ சேம் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் எதிரெதிரா வருது ட்ரெயின். சேம் டைரக்ஷன் போகும்போது என்ன கேட்கறாங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினா எவ்வளவு நேரத்துல முந்தி தாண்டி போகும். ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்கறாங்க ரெண்டு இப்படி வர போகும்போது ரெண்டையும் கிராஸ் பண்றதுக்கு, முழுசா கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ இதெல்லாம் கேட்கறாங்க. ஃபைன். இப்போ நம்மகிட்ட வந்து இது வந்து மீட்டர்ஸ்ல இருக்கு, இது கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ வழக்கம் போல அதை மீட்டருக்கு மாத்துவோம். 60 into 5/18 அப்ப 50/3. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து ரெண்டோட ஸ்பீடும் தெரியும். இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் நமக்கு ரெண்டு ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிச்சோம். கிலோமீட்டர்லேயே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டா மாற்றுவோம். என்ன ரீசன்னா இது ஃபிராக்ஷன்ல வரும், அதாவது ரிடியூஸுக்கு மேல ஒரு நம்பர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரும். அப்போ தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சேம் டைரக்ஷன் என்னது? S1 மைனஸ் S2. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஸ்பீட் என்ன? 60. செகண்ட் ட்ரெயின் ஸ்பீட் என்ன? 48. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்போ எவ்வளோ? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்டா மாத்துங்க. 12 into 5/18. 6 2s are 12, 3s are 18. கரெக்ட்டுங்களா? is equal to 10/3. எவ்வளோ? மீட்டர்ஸ் பெர் செகண்ட். ஃபைன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டுமே ஒன்னா போகும்போது ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் முந்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் டேக்கன். ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் d1 பிளஸ் d2 100 மீட்டர். ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 100 மீட்டர், செகண்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 8 மீட்டர். ரெண்டும் ஒன்னா போயிட்டு இருக்கு, வேற வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 100 பிளஸ் 80 180. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தான். 10/3 is equal to 180 into 3/10. So 0 cancel. 18 into 3 வந்து 54 seconds. So ஒரே டைரக்ஷன்ல போகக்கூடிய ட்ரெயின் வந்து ரெண்டு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஸ்பீடா போற ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் பாத்தீங்கன்னா 54 செகண்ட்ஸ்ல கிராஸ் ஆகி போயிடும். ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து என்ன சொன்னோம்? S1 பிளஸ் S2. அதாவது 60 கூட்டல் 48 80ல தப்பா போட்டேன். அப்போ வந்து 108 வரும். ஓகேவா? இப்போ இந்த 108 மீட்டர் பர் செகண்டா மாத்தீங்கன்னா இன்டூ 5/18. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 618 சார் 118 618 சார் 108 வந்துடும். ஸோ வந்து 30 மீட்டர்ஸ் பர்
செகண்ட். இப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 180 தான். நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். டைம் டேக்கன் எவ்வளோ நேரத்தில் 2 ட்ரெயினும் ஆப்போசிட்ல வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ வந்து 180 டிவைடட் பை 30 00 பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸில் ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினும் ஆப்போசிட் வர போகும்போது கிராஸ் ஆகிடும். 6 செகண்ட்ல சட்டுன்னு கிராஸ் ஆகிடும். ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரே சமயம் நான் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ட்ரெயின் சம் வந்து இதை சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ட்ரெயின் சம்க்கு அப்புறம் ட்ரெயின் சம்னா நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். உங்களுக்கு போட் இருக்கு, அதாவது கப்பல் வந்து நம்மளோட போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டோட்டலாக 25 டெஸ்ட் இருக்குது. அதில் 10 மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதெல்லாம் செக்ஷனல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு எழுதி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் மூலமாகவும் படிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.